ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய விவகாரம் என்பது மிகப்பெரிய உற்றுநோக்கலை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையில் சமாதான உடன்படிக்கையும் 2 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றும் தொடர்ச்சியான பதற்றம் நிலவை கொண்டிருக்கிறது. கடந்த 48 மணித்தியாலங்களில் 300க்கும் அதிகமானவர்கள் லெபனானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலை தொடருமாக இருந்தால் இந்த யுத்த நிறுத்தம் என்பது பிரயோசனமற்றதாக காணப்படுகிறது. குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல் அலையை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ஆகவே அடுத்து வருகின்ற இந்த 48 மணித்தியாலங்கள் மிக முக்கியமானவை என்ற விடயத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் லெபனான் மீதான தாக்குதல், இதற்கு ரஷ்யா கடுமையான ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய வான்வெளி தாக்குதல்கள் ரஷ்யா ஒரு ஆபத்தான விரிவாக்கம் என வர்ணித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் மத்திய கிழக்கில் அமைதிக்கான ராஜதந்திர முயற்சிகள் நடந்து வரும் வேளையில் இந்த தாக்குதல்கள் பெரும் தடையாக இருப்பதாக ரஷ்யா இஸ்ரேலை குற்றம் சாட்டி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுத பாணியாக்குவது தொடர்பாக லெபனானுடன் நேரடி போர் நிறுத்தம் மற்றும் பேச்சுக்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் 1701 நிலைநிறுத்துவதே தீர்வு என லெபனான் குறிப்பிட்டிருக்கிறது. மறுபுறம் பார்க்கிற போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பதற்றத்தை குறைக்க 2 வார கால தற்காலிக வான்வெளி தாக்குதல் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார். இதற்கு பதிலாக கார்மோஸ் ஜலசந்தியை கப்பல்கள் பயன்படுத்துவதற்காக ஈரான் அனுமதி வழங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் 2 நாடுகளுக்கும் இடையே முக்கியமான உயர்மட்ட பேச்சுகள் இடம்பெறுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மறுபுறம் பார்க்கிற போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் இராணுவ ரீதியாக தோல்வியடைந்திருப்பதாகவும் இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றியாகவும் ரஷ்யா பார்ப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. எந்தவொரு இராணுவ நடவடிக்கையும் அமைதியை தராது, பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வு என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை தொடர்பாளர் மரியா சகாரோ தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இப்போது அதிக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த இக்கட்டான சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முக்கிய பங்காற்றி வருவதாக சொல்லப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியான ஒரு சூழலில் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது ஏவுகணை தாக்குதல்களை வடக்கு இஸ்ரேலை தாண்டி டெல் அவீவ் மற்றும் எருசலேம் போன்ற நாட்டினுடைய மையப்பகுதிக்கு விரிவுபடுத்தக்கூடும் என இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்திருக்கிறது தன்னுடைய நாட்டு மக்களுக்கு. அதே நேரம் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய வான்வெளி தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த தாக்குதலில் இதுவரை 1400க்கும் அதிகமானவர்கள் பலியாகி இருப்பதாக தரவுகள் வெளியாகி இருக்கிறது. லெபனானின் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ரஷ்யா ஒரு ஆபத்தான விரிவாக்கம் என்று சாடி இருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய நிலைப்பாடும் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இஸ்ரேல் தனது தாக்குதலை உடனடியாக நிறுத்தாவிட்டால் சில மணி நேரங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஈரானிய ஏவுகணைகள் ஏவுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ராஜதந்திர நகர்வு இந்த விவகாரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்காக 2 வார கால தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். இதற்கு பதிலாக ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்த ஈரான் அனுமதித்திருந்த நிலையில் இந்த இன்றைய பேச்சுவார்த்தைகளே உலக அமைதியை தீர்மானிக்கப் போகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே உலகம் எப்படியாக நகரப்போகிறது என்பதும் உலகத்தினுடைய அமைதியை யாரெல்லாம் பின்பற்றப் போகிறார்கள் என்பதும் அல்லது உலக அமைதியை யார் சீர்குலைக்கிறார்கள் என்பதும் இன்றைய பேச்சுவார்த்தையின் முடிவில் தெரியவரும். இஸ்லாமாபாத்தில் இடம்பெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் சரியான முடிவுகள் எட்டப்படும் என்று நம்பப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய மிக பதற்றமான இந்த மத்திய கிழக்கினுடைய நிலைமைகள் மாற வேண்டும் என்பதும் இதற்கு எதிரான அல்லது இதனை சாந்தப்படுத்துவதற்கான முயற்சிகளை உலக நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சீனா ஒரு மூலோபாய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஈரானுடைய கச்சா எண்ணெய் கொள்வனவிலே இந்த போர் தடையாக இருக்கிறது. ஆகவே போரை நிறுத்த வேண்டிய தேவை சீனாவுக்கு எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய உற்றுநோக்கல்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். மறுபுறமாக இந்த தாக்குதல் வலயம் என்பதும் போர் நிறுத்தம் என்பதும் எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் இருக்கிறது என்பது தொடர்பான தெளிவான வரைவு இதுவரை முன்வைக்கப்படவில்லை. இன்றைய பேச்சுவார்த்தையின் பின்பதாக இது
வரையப்படலாம் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக ஈரான் கேட்பது போல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையினுடைய அங்கீகாரத்தோடு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். ஆக இந்த 2 வார கால இடைநிறுத்தம் என்பது உண்மையில் அமைதிக்கானதா, அல்லது தங்களுடைய ஆயுதங்களை பாதுகாப்பதற்கா, அல்லது மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்கா இன்னும் தன்னுடைய பலத்தை ஒருங்கிணைப்பதற்காக என்ற கேள்வி இருக்கிறது. அதே நேரம் ஈரானுடைய வேண்டுகோளின் பிரகாரம் மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்காவினுடைய இராணுவம், விமானப்படை எல்லாமே ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும் என்பது இதற்கு சாத்தியமான விடயம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை அமெரிக்கா காலி செய்யாது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே இது பிரயோசனமற்றதாக மாறுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைவதற்கான வாய்ப்புகளை 190% காணப்படுவதாக பொறியியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆகவே மிக முக்கியமான, மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இது மிக மோசமான அடைவுகளை நமக்கு தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படியான ஒரு சூழலில் லெபனானில் ஸ்டேல் நடத்துகின்ற இந்த பயங்கரமான தாக்குதல்கள் எப்போது நிறுத்தப்படும், அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை எப்படி தடுப்பது, இது போன்ற கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. உலகளவிலே மிகப்பெரிய பதற்றத்தையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேலினுடைய தொடர் நடவடிக்கைகள் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுத பாணிகள் ஆக்கும் வரை தங்களுடைய நகர்வுகள் தொடரும் என சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அங்கு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். ஆனால் இஸ்ரேல் போன்ற ஒரு நாடு ஹிஸ்புல்லாக்களை கருவறுப்பதற்கான இந்த முயற்சியை நாங்கள் கைவிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உலகத்தினுடைய அதிகார சமநிலை என்பது ஒழுங்குபடுத்தப்படுமா, அல்லது இந்த போர் தொடர்ந்தும் தன்னுடைய இரத்த வெறி பிடித்த தன்மைகளை வெளிப்படுத்துமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கினுடைய இந்த மிக மோசமான நிலைமைகள் உலகுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைவதற்கான காரணமாக இஸ்ரேல் இருக்க போகிறதா என்பதும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சில வேளைகளில் இன்னும் சில மணி நேரங்களில் இந்த போர் நிறுத்தம் முடிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. காரணம், தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே சில வேளைகளில் டெல் அவீவ் மீது ஈரான் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் மீண்டும் அமெரிக்காவினுடைய வான்படைகள் தாக்குதல்களை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எப்படியான நிலைமை உருவாகப் போகிறது, எப்படியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்கின்ற கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கிறது. உலக ஒழுங்கும் உலகத்தினுடைய சமாதானமும் மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கிறது. இவையெல்லாம் உலகத்தினுடைய அச்சமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் ஹார்முஸ் நீரிணை திறந்துவிடப்பட்டிருக்கிறது. வர்த்தக கப்பல்கள் அந்த வழியாக பயணம் செய்கிறது. ஆகவே உலக நாடுகளுடைய பொருளாதார தடம்பல் என்பது இந்த 2 வாரங்களில் என்றாலும் சீர் செய்யப்படுமா? இதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வருகின்ற தரவுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் செய்திகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.